நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். புதுமரக்காணம் பகுதி இளைஞர்கள் அரசுக்கு சொந்தமான இடங்களில் பொதுமக்கள் உதவியுடன் மரக்கன்றுகள் நட்டு அசத்தினர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் ஒன்றியம் புதுமரக்காணம் பகுதியில் அரசுக்கு சொந்தமான இடங்களில் சுமார் 50 வருடங்களுக்கு முன்னதாக அப்பகுதி முன்னோர்களால் மாமரங்கள் நடப்பட்டு தற்சமயம் காய்த்து குலுங்கி காட்சியளித்து வரும் நிலையில் புதுமரக்காணம் இளைஞர்கள் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் ஏற்பாட்டில் அரசுக்கு சொந்தமான சுமார் 1 ஏக்கர் பரப்பளவில் மா, தென்னை, கொய்யா போன்ற சுமார் 400க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடும் பணியினை ஒன்றிய கல்வி குழு தலைவர் நெடுஞ்செழியன் தொடங்கி வைத்து இளைஞர்கள் அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார். நிகழ்ச்சியில் மேற்கு ஒன்றிய செயலாளர் சாந்தி சுப்பிரமணியன், ஒன்றிய துணைத் தலைவர் விஜயலட்சுமி முருகன், ஒன்றிய கவுன்சிலர் சிவசக்தி உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜாமணி. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் டிரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040405952 809818187924 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.